முதலமைச்சர் ஸ்டாலினோட தலைமையில் சென்னையில் தோனிக்கும் சிஎஸ்கேவோட வீரர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு விழா நடந்தது. அப்போ அந்த டீமோட உரிமையாளரான ஸ்ரீனிவாசன் சொன்னது என்னன்னா, முதல் ஐபிஎல் சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே மறைந்த கிரிக்கெட் வீரர் வி சந்திரசேகரும் சிஎஸ்கே உரிமையாளர் ஸ்ரீனிவாசனும் சேர்ந்து என்ன விலை கொடுத்தாவது MS தோனியை வாங்கியே தீர்வோம் என்ற தீர்க்கமான முடிவோடு தான் ஏலத்துக்குள்ளேயே போனாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முன்னாடியே வெளிப்படையாக பேசியதை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம். அப்ப இருந்து, அதாவது 2008 இருந்து இப்போ வரைக்கும் தோனி சொல்றதுதான் சிஎஸ்கேல நடக்கும், தோனி நினைக்கிறது தான் சிஎஸ்கே செய்யும். இப்படிதான் இருந்திருக்குது இது வரைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜாவை ஒரு சீசன்ல சில போட்டிகள்ல கேப்டனா மாத்தி அழகு பார்த்ததும், போன சீசன்ல ருத்ராஜ் கைக்வாட்டை அணியின் கேப்டனாக மாற்றி மெருகேற்றியதும் தோனி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி முடிவுகள் எல்லாவற்றையும் தோனியே எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஒரு அணியில தான் என்னவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற உரிமையுடைய ஒரே கிரிக்கெட் பிளேயர் இந்த உலகத்திலே யாருன்னா அது தோனி மட்டும்தான் அப்படிங்கிறதுல